ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ரொட்டீன் தாங்க வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. அங்கங்கே கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன், வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. அதை நல்லா கழுவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தால் போதும், அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற வாழைத்தண்டுங்க, கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு வாழைத்தண்டு. இதில் கொஞ்சம் நார் இருக்குங்க, நாரோடவே சேர்த்துக்கிறேன். நாரோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் வாழைத்தண்டெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் பொடியும் உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா வேக வச்சு எடுத்துட்டால் அதோடய சத்தெல்லாம் போயிடும். அதனால இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கினா போதுங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நான் சொன்ன மாதிரியே கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், காய் முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டாலே போதும். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் விசில் மூடி கரெக்டாக 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா தோசை தான் செய்ய போகிறேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. அதனால் வேர்க்கடலையும் நல்லா வறுத்துக்கிற போகிறேன். தோசைக்கு சட்னிக்காக வேர்க்கடலையும், இது கூடவே நம்ம வாழைத்தண்டு பொரியலுக்கும் நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோங்க. அதெல்லாம் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்ததுக்கப்புறமா நான் குக்கர் விசில் வச்சுட்டேங்க. இது கரெக்டாக 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பசங்க முட்டை தொக்கு கெட்டதுனால அதுதான் நான் ரெடி பண்ணின்னு இருக்கிறேங்க. முட்டை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தொக்குக்காக தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுன்னு இருக்கிறேங்க. தக்காளி கட் பண்ணி வதக்கிறத விட இந்த மாதிரி ஒன்று மாதிரிமா அறுத்துட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ரெசிபி இருக்குங்க. அதனால இது ரெசிபி ஷூட் பண்ணாமல் அங்கங்கே கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு நல்லா தொக்கு வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இது போல் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டைலாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போது கொத்தமல்லி தூவிக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுங்க. இது சப்பாத்தி, பூரி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு பசங்க சப்பாத்தி, இட்லி, தோசையை விட சாதத்துக்கு நல்லாயிருக்குன்ட்டு சாதம் தாங்க விரும்புவாங்க. இன்றைக்கி சாதம் முட்டை தொக்கு தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணின்னு இருக்கிறேங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இன்னும் சூப்பராக இருக்கும், வதங்கி வந்துடும். பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க வாழைத்தண்டு பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். எந்த சமையல் செஞ்சாலையும் கடுகு போடும்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம சமைக்கணும். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு வேறு எந்த மசாலா தேவையில்லைங்க. வெங்காயம் மட்டும் போட்டு மிளகாய் பொடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுக்கிற வாழைத்தண்டையும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. இதை தேங்காய் துருவி போட்டும் இறக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்றின்னு இருக்கிறாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது. கடலைப்பருப்பு இது மாதிரி முழுசாக தாங்க இருக்கணும். சாப்பிடும்போது 1 2 கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தண்டு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். இந்த மசாலாக்காக மட்டும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் நல்லா வற்றி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. வேர்க்கடலை
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆகிடும். காலையில் சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சட்னிங்க, சாதம், வாழைத்தண்டு பொரியலுங்க. இதெல்லாம் தாங்க காலையில் சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சு பேக் பண்ணி அமுச்சாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா தோசை கூட சாதத்து கூடலாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தோசையும் நான் செஞ்சுனே இருக்கிறேங்க. சூப்பரான சமையல் ரெடிங்க. இதுக்கப்புறமா பாக்ஸ்லலாம் பேக் பண்ணுற வேண்டியது தான். பாக்ஸில் பார்த்திங்கன்னா சாதமும் முட்டை தொக்கு மட்டும்தாங்க பேக் பண்ணிக்கிறேன். ஒருத்தங்க தோசை கேட்டதுனால தோசை பேக் பண்ணிக்கிறேங்க. இவ்வளோதாங்க. வாழைத்தண்டு பொரியல் வந்து பேக் பண்ணலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்க. ஸ்கூலில் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இதை மட்டும்தான் பேக் பண்ணி கொடுத்துக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.